எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திமுக இந்த தேர்தல்ல கண்டிப்பா தோற்கடிக்கப்படணும். எக்காரணத்தை கொண்டும் திமுக இந்த தேர்தல்ல வின் பண்ணிடவே கூடாதுன்னு இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் எப்படி இறங்கி வேலை பார்க்குறாங்களோ, அதே மாரி அதை விட அதிகமாவே தமிழக மக்கள் இறங்கி வேலை பார்க்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. தமிழக மக்கள சும்மா சொல்லவே கூடாது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய திமுக தலைவர்கள, திமுக நிர்வாகிகள தமிழக மக்கள் வெரட்டி வெரட்டி அடிக்கிறாங்க. இது மாரி திமுக காரங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்க ஏரியாக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இத மாரிலாம் பண்ணாதீங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியின் கீழ ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விவகாரங்களை குறித்து நீங்க கேள்வி எழுப்புங்க. பாயிண்ட்ட வச்சு கேள்வி எழுப்புங்க. உங்களுக்காகவே ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். இத பார்த்துட்டு நான் இதுல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க திமுக காரங்க கிட்ட, திமுக காரங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது இந்த விஷயங்கள அவங்க கிட்ட கேள்வியா எழுப்புங்க. பதில் சொல்றாங்களா அப்படின்றத பாருங்க. ஒண்ணும் இல்லங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக குடுத்த வாக்குறுதிகள் இருக்கு பாருங்க. அதுவே போதும். அந்த வாக்குறுதிகள்ல மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, டாக்டர்களுக்காக, அப்புறம் துப்புரவு பணியாளர்களுக்காக, அரசு துறையில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக சொல்லிட்டு ஏகப்பட்ட வாக்குறுதிகள், இவங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டா ஏகப்பட்ட வாக்குறுதிகள் குடுத்திருந்தாங்க. இந்த விஷயத்த பத்தி மட்டுமே கேள்வி கேளுங்க போதும். அதுக்கப்புறமா திமுக நிர்வாகத்தின் கீழ நடக்கக்கூடிய அவலங்கள், இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைய ஏத்துறாங்க இல்லையா? அது மாரியான விஷயங்கள், இதெல்லாம் அதுக்கப்புறமா கேளுங்க. முடிஞ்சா தமிழர்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாட்டுக்காக இங்க திமுக என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தியும் கேளுங்க. உங்களுக்காக சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் சொல்றேன். அதையும் சேர்த்தே கேளுங்க. ஃபர்ஸ்ட் மாணவர்களுக்காக இந்த திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்றத கேளுங்க. ஆக்சுவலா மாணவர்கள் இங்க தமிழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி கடன்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த கல்வி கடன நாங்க தள்ளுபடி பண்றோம் அப்படின்ற மாரி திமுக வாக்குறுதியா குடுத்திருந்தாங்க. அத நம்பி தமிழக மாணவர்கள் திமுகவுக்காக ஓட்டு போட்டாங்க. உண்மையாலே திமுகவுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்த திமுக என்ன பண்ணிச்சு? அவங்க சொன்ன வாக்குறுதிய நிறைவேத்தவே இல்ல. தந்திரமாக மாணவர்கள இந்த திமுக ஏமாத்தியிருக்கு. அவங்க கிட்ட இருந்த ஓட்ட மட்டும் வாங்கிட்டு, அந்த மாணவர்களுக்கு செய்ய வேண்டியத இந்த திமுக செய்யவே இல்ல. அப்புறம் இந்த லேப்டாப். ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும், காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் லேப்டாப்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு திட்டத்த அப்படியே நிறுத்திட்டாங்க. நாங்க லேப்டாப் குடுக்க போறதில்ல, டேப் குடுக்க போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. டேப் குடுத்தாங்க. சொல்லுங்க. டேப் குடுத்தாங்க. இப்ப ரீசென்ட்டா லேப்டாப் குடுத்த நிகழ்ச்சிய நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு அந்த லேப்டாப்ப குடுத்தாங்களா? இல்ல. காலேஜ் முடிச்சுட்டு போனாங்க பாருங்க. அந்த பசங்களுக்கு லேப்டாப் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த திமுக விவசாயிகளுக்கும், விவசாயத்துக்கும் எப்பேர்ப்பட்ட துரோகத்த செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த கரும்பு விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதிய குடுத்திருந்தாங்க. நீண்ட காலமாக அந்த விவசாயிகள் கேட்ட ஒரு விஷயத்த நாங்க பண்ணி தர்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, இந்த கூட்டுறவு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகள் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு கரும்பு விவசாயிகள் கரும்ப குடுப்பாங்க. அதுக்கப்புறமாக தான் அதுக்கான தொகையையும் அவங்க குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டே விவசாயிகள் கரும்ப குடுத்துருவாங்க. அவங்க கரும்பு குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த கரும்ப வச்சு அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாக தான், அவங்க வந்து விவசாயிகளுக்கு காசே குடுப்பாங்க. அதையும் அவங்க ஒழுங்கா குடுக்குறாங்களா? தனியார் ஆலைகளும் சரி, இந்த கூட்டுறவு ஆலைகளும் சரி, சரியான நேரத்தில விவசாயிகளுக்கு அந்த காசு குடுக்குறதே கிடையாது. ஏகப்பட்ட தொகைய அப்படியே நிலுவையில போட்டுருவாங்க. அதுக்காக தான் திமுக நாங்க உங்களுக்காக நிலுவை தொகைய குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள குடுத்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த காலத்தை நாங்க நிர்ணயிப்போம். அத கட்டாயமாக்குவோம் அப்படின்ற மாரிலாம் கரும்பு விவசாயிகள் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்முடைய மோடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு? இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிய அவர் குடுக்கவே இல்ல. ஆனாலும் கரும்பு விவசாயிகளுக்காக ஒரு குவிண்டாலுக்கு ரூ. 315 அப்படின்ற மாரி அந்த கட்டணத்த உயர்த்தி குடுத்தாரு. இது மட்டும் கிடையாது. கரும்பு விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது. இந்த சிறு குறு விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள தொடர்ந்து இந்த திமுக அரசு ஒதுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. முக்கியமா 90% மானியம் சொட்டு நீர் பாசனத்திற்கு நாங்க தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க. செஞ்சாங்களா? அதுக்கப்புறம் திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளுடைய நிலத்தின் மீது யாரையும் கை வைக்க விடமாட்டோம். விவசாயிகள் அனுமதி இல்லாம அவங்களுடைய நிலத்தை யாரும் கையகப்படுத்த முடியாது அப்படின்ற மாரிலாம் கத்திக்கிட்டு கிடந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னங்க நடந்தது? திமுக ஆட்சியில எல்என்சில என்னங்க நடந்தது? அப்புறம் ஒவ்வொரு பஞ்சாயத்திலயும் நாங்க தானிய கிடங்குகள அமைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில கிடையாது. ஒவ்வொரு பஞ்சாயத்திலயும் விவசாயிகளுக்காக தானிய கிடங்க நாங்க அமைப்போம்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தானிய கிடங்குகள் கட்டுனாங்களா? இல்ல. இவங்க கட்ட வேண்டிய அந்த ஒரு தானிய கிடங்க கட்டாததுனால, மழை காலத்துல அந்த தானியங்கள் நாசமா போச்சு. அத நெல்லு நெற்பயிரா ஆயிடுச்சு. எப்படி தானிய கிடங்குகள ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் நாங்க கட்டி தரோம்ன்னு சொல்லியிருந்தாங்களோ, அதே மாரி இந்த மண் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா? அத நாங்க ஒவ்வொரு வார்டுலயும் கட்டி தரோம். ஒவ்வொரு வார்டுலயும் அத நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க. செஞ்சாங்களா? இல்ல. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு? தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மண் சுகாதார அட்டைய குடுத்திருந்தாரு. தமிழகத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1.41 கோடி விவசாயிகளுக்கு மண் சுகாதார அட்டையானது வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் இந்த திமுக காலங்காலமா ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டெல்டா பகுதியில இருக்கக்கூடிய மக்கள ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு ரூ. 2,500 மற்றும் கரும்பு விவசாயிகளுக்கு ரூ. 4,000 என்ற குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிப்பதாக வாக்குறுதிகள் குடுப்பாங்க. ஓகேங்களா? இத மாரி ஒவ்வொரு தேர்தலிலும் அவங்க வாக்குறுதிய குடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க நிறைவேத்துனதே கிடையாது. விவசாயிகள் தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள கோரிக்கைகளா முன்னெடுத்து வைத்தாலும், அதெல்லாம் சட்ட பண்ணவே மாட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகள இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லாத்துலயுமே ஊழல். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் முதற்கொண்டு எல்லா விஷயத்திலுமே ஊழல் பண்ணி தொலைகிறாங்க. விவசாயிகள மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மக்களையும் இந்த திமுக வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்ததாக தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள இந்த திமுக எப்படி திட்டம் போட்டு ஏமாத்துது அப்படின்றத சொல்றேன். கொஞ்சம் கேளுங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களே, தயவு செய்து இந்த ஒரு விஷயத்த நீங்க மண்டையில ஏத்திக்கோங்க. உங்கள பெண்கள இந்த திமுக வெறும் ஓட்டா மட்டும் தான் பார்த்துன்னு இருக்கு. உங்கள அழகா பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்திட்டு, உங்களுடைய ஓட்ட மட்டும் வாங்கிட்டு அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுல வாங்கக்கூடிய கடனுக்கு 25% மானியம் வழங்குவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்களே, அத உங்களுக்கு செஞ்சாங்களா? வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1,00,000 பெண்களுக்கு எந்த ஒரு வட்டியும் இல்லாம ரூ. 50,000 கடனா வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்களே, செஞ்சாங்களா? 35 வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாரி அரசு வேலை வழங்கப்படும்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக உடனடியாக தீர்வு கிடைக்கிற வழிய நாங்க செய்வோம். அதுக்கான புது துறையவே நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற மாரிலாம் ஏகபோகமான வாக்குறுதிகள குடுத்தாங்களே, செஞ்சாங்களா? முக்கியமா அனைத்து பெண்களுக்கும் இந்த உரிமை தொகைய குடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அனைத்து பெண்களுக்கும் ரூ. 1000 குடுத்தாங்களா? இல்ல. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான் ரூ. 1000ன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த பெண்களுக்காச்சும் சரியான நேரத்துல அந்த ரூ. 1000 குடுத்தாங்களா? இல்ல. இப்ப அப்படியே நாம அரசு ஊழியர்கள் பக்கம் வரலாம். தமிழக அரசுல ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறையிலுமே ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் எப்போ பார்த்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், அரசுக்கு எதிராக போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன? அந்த கோரிக்கைகள காது குடுத்து கேட்டு, அந்த கோரிக்கைகள இந்த திமுக அரசு நிறைவேத்துறாங்களா? இல்ல. சுகாதார பணியாளர்கள் முதற்கொண்டு அங்கன்வாடி ஊழியர்கள், அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சொல்லிட்டு, இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள இந்த திமுக அரசு நிறைவேத்தியிருக்கா? அவங்க சொல்ற விஷயத்த காது குடுத்தாச்சும் கேட்டுருக்கா? இல்ல. இவ்வளோ நாளா அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் பேச்ச தான் இவங்க கேட்கல. இப்ப இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? ஓய்வூதியம் வாங்குறாங்க இல்லையா? பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா? 70 வயசு, 80 வயசு மேல இருக்கிற அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா? அந்த பென்ஷன்லயும் இவங்க கை வைக்கிறாங்க. இந்த திமுகவுக்கு நல்லாவே தெரியும். பழைய ஓய்வூதிய திட்டத்த கண்டிப்பா கொண்டு வரவே முடியாது. அத அமல்படுத்தவே முடியாதுன்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அத அவங்க தேர்தல் வாக்குறுதியா குடுத்தாங்க. அவங்க அந்த தேர்தல்ல வின் பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா திரு பிடிஆர் அவர்கள், முன்னாள் தமிழகத்தின் நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் என்ன சொன்னாரு? வெளிப்படையா சொல்ட்டாரு. எங்களால பழைய ஓய்வூதிய திட்டத்த கொண்டு வர முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு பப்ளிக்கா பிரஸ் மீட்ல திரு பிடிஆர் அவர்களே சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஆசிரியர்கள். பாவம் அவங்க எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. தமிழகம் முழுக்க பல இடங்கள்ல போராட்டம்லாம் பண்ணாங்க. போராட்டம் பண்ண வரத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டிராவல் பண்ற நேரத்திலேயே கைதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. தமிழகத்துல, நம்ம தமிழகத்துல நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே. ஆசிரியர்கள் எவ்வளோ முக்கியமானவங்க. அந்த ஆசிரியர்களுக்கு தர வேண்டிய மரியாதைய இந்த திமுக அரசு குடுத்ததா? இல்ல. பப்ளிக்ல ரோட்ல இழுத்துட்டு போறாங்க. தலைமுடிய புடிச்சுட்டு இழுத்துட்டு போயிட்டு கைது பண்றாங்க. அப்புறம் ஒப்பந்த ஊழியர்கள். இவங்க பாடு இன்னும் பெரும்பாடா இருக்கும். பாவம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாவம் இவங்கலாம். 10 வருஷம், 15 வருஷத்துக்கு மேல இவங்க பெர்மனன்ட் ஜாப் இல்லாம ஒப்பந்தத்துல தொடர்ந்து வேல பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல ஸ்கில் இருக்கு. ஆனாலும் இவங்கள பெர்மனன்ட் ஆக்கவே இல்ல. இத பத்திலாம் அந்த துறை அமைச்சர்கள் கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது, அந்த அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம், சேகர் பாபு மாதிரியான அமைச்சர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? அப்புறம் ஆவின்னு.
இந்த ஆவின் பால் இருக்கு பாருங்க. இந்த கதை பெரிய கதை. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட கிரிட்டிசைஸ் இந்த ஆவின் டிபார்ட்மெண்ட் மேல இருந்துட்டே இருந்தது. எல்லாருமே தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஆவினுக்கு எதிராக அவ்ளோ விஷயங்கள் குற்றச்சாட்டுகளாக முன்னெடுத்து வச்சிருக்காங்க. பால் சரியா இல்ல, பால் தண்ணியா இருக்குது, கொழுப்பு திருடுறாங்க, கொழுப்பு அவ்ளோ இதுவா கம்மி பண்ணி குடுக்குறாங்க, பால்ல புழுலாம் இருக்கு, கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவ்ளோ குற்றச்சாட்டுகள். நல்லா இருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் திமுக வந்ததுக்கு அப்புறமா நாசமா போயிடுச்சு. முக்கியமா விலையேற்றம். சரி, விலையா தான் ஏத்தி தள்ளுறீங்க. சரி போங்க. அத குவாலிட்டியாச்சும் குடுக்குறீங்களா? இல்ல. குவாலிட்டியும் இல்ல, குவான்டிட்டியும் கம்மி பண்றாங்க. திமுக தேர்தலுக்கு முன்னாடி நாங்க பால் விலைய கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்க. கம்மி பண்ணுவோம்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதிகாரத்துல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பால் விலை அதிகமாச்சு. ஆவின் பால் விலை அதிகமாச்சு. அப்புறம் மின்சார கட்டணம். நாங்க மாசம் மாசம் ரீடிங் எடுக்கிற மாரியான திட்டத்த கொண்டு வரோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இப்போ வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒருக்கா தானே நம்ம இங்க ஈபிய கட்டிட்டு இருக்கோம். அப்படியே நீங்க நிர்வாகம், திமுக அரசின் நிர்வாகம் பக்கம் வந்தீங்கன்னா, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எவ்வளோ வொர்ஸ்ட்டா நிர்வாகம் பண்ண முடியுமோ, அவ்வளோ வொர்ஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு சரியில்ல. காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல. பெண் காவலர்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல. காவலர்கள் மீது இருந்த பயம், மரியாதை எல்லாமே திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா போயிடுச்சு. காவலர்கள இவங்க மதிக்கவே மாட்டேன்றாங்க. காவலர்களை பார்த்து குற்றவாளிகள் பயப்படவே மாட்டேன்றாங்க. ஒரு தப்பு நடக்குதுன்னா, ஒரு குற்றம் நடக்குதுன்னா, அது மறுபடியும் நடக்குது. எப்படிங்க? எப்படிங்க மறுபடியும் ஒரே மாரியான குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும்? ஏன்னா, இவங்க அந்த குற்றவாளிகள ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்ணல. இவங்க ஒழுங்கா அந்த குற்றவாளிகள ஹேண்டில் பண்ற விதத்துல ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த குற்றவாளிகள் மறுபடியும் அந்த குற்றத்த செஞ்சிருப்பானுங்களா? எப்படி காங்கிரஸ் ராணுவ வீரருடைய கைய கட்டி போட்டாங்களோ, அதே மாரி இங்க திமுக காவலர்களுடைய கைய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. காவலர்களுக்கு ஃப்ரீடமே இல்ல. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எத்தன காவலர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பிரஷர், அவ்ளோ ஸ்ட்ரெஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? அத மாரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது தான் இந்த லாக்அப் மரணங்கள்லாம் நடக்குது. லாக்அப் மரணங்கள் நடக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காவலர்கள் மட்டும் காரணம் கிடையாதுங்க. அவங்க சைடும் நம்ம பார்க்கணும்ல. அவங்க எவ்வளோ பிரஷர்ஸ ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வருது. அந்த நேரத்துல எவனாச்சும் மாட்டுனான்னா, மொத்த பிரஷரையும் தூக்கி அவன் மேல போடுறாங்க. இது இவங்க மேல மட்டும் தப்பு கிடையாது. இது ஒட்டுமொத்த சிஸ்டத்தின் மீதும் தப்பு இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையுமே நாம ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். கடைசியாக தமிழ், தமிழ், தமிழ்னு சொல்றாங்களே, தமிழுக்காக இவங்க என்ன பண்ணாங்க? செம்மொழி பூங்கான்னு சொல்லி ஒண்ணு இருந்தது. அதை யாருங்க கொண்டு வந்தா? திமுகவா? பாஜக அரசு கொண்டு வந்தது. பிரதமர் மோடி அவர்கள் தான் அத்தனை கோடி செலவு பண்ணி சென்னையில அந்த ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த ஒரு பில்டிங்க கட்டினாங்க. அதுக்கப்புறமாவும் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது மத்திய பாஜக அரசு. இவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு சொல்றாங்க இல்லையா? மோடி அரசு தமிழர்களை வஞ்சிக்குது, தமிழை வஞ்சிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா உண்மையாலேயே தமிழை இந்த அளவு உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது மோடி அரசு தான். பாஜக தான். திமுக ஒண்ணும் பண்ணல. இவங்க மொழிய வச்சு அரசியல் மட்டும் தான் பண்ணாங்களே ஒழிய, மத்தபடி மொழிக்காக ஒண்ணுமே பண்ணல இவங்க. ஃபைனலி அடுத்த முறை உங்க ஏரியாவுக்கு திமுக காரங்க ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா, இந்த விவகாரங்கள எடுத்து கேளுங்க. இதெல்லாம் கொஸ்டினா கேளுங்க. என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? மத்திய அரசு கிட்ட வாங்குன கடன ஒழுங்கான முறையில நீங்க அத செலவு பண்ணீங்களா? மத்திய அரசு குடுத்த காச ஒழுங்கான முறையில நீங்க செலவு பண்ணீங்களா? மத்திய அரசு தமிழக மக்களுக்காக குடுத்த காச ஒழுங்கா நீங்க செலவு பண்ணீங்களா? அப்படின்றத கேளுங்க. சென்னையில அந்த மழைநீர் வடிகால் பணிக்காக 4000 கோடி ரூபாய் குடுத்தாங்களே, அந்த 4000 கோடி ரூபாவ என்ன பண்ணீங்க? அப்படின்றத கேள்வியா கேளுங்க.